ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன? அதாவது முன்னாடி ஐபிசி அப்படின்னு இருந்ததை இப்போ பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருந்த நம்மளுடைய சட்டங்களை பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த பிஎன்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள்ல இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றதும் ஒண்ணு. சரி, இப்போ ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குற்றம் நடைபெறுது. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு குற்றம் நடைபெறுது. பட் அந்த இடத்துல இவரால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. பண்ண முடியாம வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஐபிசி படி எப்படி ஒரு குற்றத்தை வந்து நீங்க காவல் நிலையத்துல புகார் அளிக்கணும் அப்படின்னா, எங்க குற்றம் நடந்ததோ அங்கதான் வந்து நீங்க புகார் அளிக்க முடியும். ஆனா பிஎன்எஸ்ல அந்த ஜீரோ எஃப்ஐஆர் படி எந்த காவல் நிலையத்துல வேணாலும் நீங்க வந்து புகார் அளிக்க முடியும். அந்த புகார் அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு, அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு ஆன்லைன் மூலமா அனுப்பப்படும். ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்படாத வேறொரு இடத்துல பதியப்படுற எஃப்ஐஆரை வந்து நம்ம ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஐபிசில இருந்து பிஎன்எஸ் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளதான் நம்ம அந்த குற்றங்களை காவல் நிலையத்துல போய் பதிய முடியும்ன்றதை தாண்டி எந்த காவல் நிலையத்திலையும் நீங்க போய் புகார் கொடுக்கலாம். அவங்க வந்து அங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அந்த நம்பர் போடாம ஜீரோ எஃப்ஐஆர்னு அதை வந்து பதிவு பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வந்து குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர்.